ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, கல்யாண வீட்டில் நைட்டில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு பாதாம் மில்க் கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான பாதாம் மில்க் ஒரு 50 பேருக்கு ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட ஐடியா கேட்டீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பல்காக பண்ணி காமிக்கிறேன். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். இதில் நல்லா லாபம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 4 லிட்டர் போட போகிறோம். 4 லிட்டரோட கால்குலேஷன் என்னென்னா, 80 ml டீ கப்பில் நீங்கள் சர்வ் பண்ணால் 50 பேர் கரெக்டாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் 100 ml கப்பில் சர்வ் பண்ணால் 40 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி 40 பேருக்கான கணக்கு தான். ஆனால் 80 ml கப்பு தான். எக்ஸ்ட்ரா ஒரு 10 சேஃப்டிக்காக சேர்த்து 4 லிட்டராக போட்டுதேன். இதுக்கு வந்து பாக்கெட் பால் வந்து 2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாக்கெட்டும் ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட்டும் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுங்க. எனி பிராண்ட் அல்லது வீட்டு மாட்டு பால்னாலும் எடுத்துக்காங்க, சரிங்களா? அடுத்து தண்ணி வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 1.5 லிட்டர் சேர்த்துருக்கேன். 2 லிட்டர் பாலுக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு எந்த அளவு கம்மியாக இருக்கோ அந்த அளவு காஃபி, டீ, பாதாம் மில்க் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இன்னும் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை, சரிங்களா? ஏன்னா பால் விஷயம் அப்படிங்கிறனால நம்ம வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு சூடு பண்ணி பால் சேர்க்கும் போதில் லேசாக அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துட்டாலும் அவுட்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ தான் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ண போகிறோம். இப்போ பால் வந்து ஒரு பக்கம் காஞ்சி வரட்டு. அடுத்து இதுக்கு எவ்வளோ சீனி சேர்க்கணும், எவ்வளோ பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்க்கணும், என்ன பவுடர் சேர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், சுகர் வந்து 1 லிட்டர் சூடான பால், காஃபி, டீ எல்லாத்துக்குமே 100 கிராம் வந்து ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து 4 லிட்டருக்கு 350 கிராம் எடுத்திருக்கேன். எதுக்காக 50 கிராம் கம்மியாக எடுத்திருக்கேன்னா, அடுத்தால சேர்க்கக்கூடிய பாதாம் மிக்ஸ் பவுடரோட அளவு என்னென்னா 1 லிட்டருக்கு வந்து 25 கிராம். 4 லிட்டருக்கு வந்து 100 கிராம் எடுக்கிறேன். அந்த 100 கிராமில் எப்படியும் அதில் வந்து சுகர் பார்ட்டிகல்லாம் நிறையா இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 கிராமுக்கு மேலே சுகர் இருக்கும். அதனால் இது ஒரு 50 கிராம் குறைச்சி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து அளந்து எடுத்துட்டோம். அடுத்தால வந்து நமக்கு வந்து கமர்ஷியலாக, சரிங்களா, கமர்ஷியலாக பாதாம் மிக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு ஜூஸ் எசன்ஸ் விற்கிற கடை, ஐஸ்கிரீம் ஷாப்பு, இந்த மாதிரியான ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். கமர்ஷியலாக கல்யாண வீட்டுக்கு போடுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இதுதான் சரியாக இருக்கும். இதோட ரேட் வந்து 1/2 கிலோவே 80 ரூபா அப்படி தான் வரும், சரிங்களா? இதில் வந்து ஒரு 100 கிராம் அளந்து நம்ம எடுத்துக்கிடுறோம். சேம் சைடு நம்ம வந்து பாலையும் பார்த்துக்கிடணும். பால் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா அடியிலே நல்லா பெரட்டி விட்டு ரெண்டையுமே கவனிச்சுக்காங்க. தனியாக பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்க. இப்போ நம்ம பால் வந்து பொங்கி வருது, சரிங்களா? பொங்கி வரக்கூடிய டைம் வந்து அப்படியே நம்ம வந்து சுகரை சேர்க்குறோம். சுகரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விடுதோம். சுகர் லைட்டாக அந்த ஹீட்டில் வந்து உடனே கரைஞ்சிரும். சுகர் கரையை தட்டியும் லைட்டாக கிண்டி விட்டு சுகரை கரைச்சி எடுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடர் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து பால் கூட சேர்த்து கரைக்கணும். இப்படி தான் கரைச்சி சேர்க்கணும். டைரெக்டாக உள்ளே போட்டால் கட்டி பிடிச்சிரும், கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துவிடாது. அதனால் இப்படி எடுத்து கரண்டி வச்சு நல்லா கரைச்சி எடுக்கணும். நல்லா கரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம அப்படியே பாலில் சேர்க்கணும். இந்த டைம் வந்து பால் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்காங்க. பால் வந்து வெளியே பொங்காத மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ நம்ம கலக்கி வச்ச பாதாம் மிக்ஸ் பவுடரை வந்து நம்ம பால் கூட சேர்த்தோம். இப்போ நம்ம பாதாம் மில்க் வந்து ரெடி, குடிக்கிறதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும். இதை தான் கேனில் ஊற்றி டைரெக்டாக சர்வ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஏற்றணும்னா பாதாமை துருவி போடலாம், பாதாமை அரைச்சி போடலாம். இந்த மாதிரியான பாதாம் பவுடர் இதெல்லாம் சேர்க்கலாம். குடிக்கும் பட்சத்தில் வாயில் ஒன்று அப்படி கடி போடுறப்போ நல்லாயிருக்கும். நான் வந்து பாதாம் வந்து துருவி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பாதாம் சாப்பர்னு ஆன்லைனில் கிடைக்கி டேக் ப்ராடக்ட்டில் நானே கொடுத்துருக்கேன், வேணா வாங்கிக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பாதாமை நீங்கள் வந்து துருவி போடணுமோ அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. ஊற போட்டு துருவுற பாதாம் வந்து சூப்பராக இருக்கும். அழகாக சின்ன சின்னதாக ஸ்லைஸாக அழகாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி எவ்வளோ பாதாம்னாலும் நீங்கள் வந்து துருவி போட்டுக்காங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாதாம் மில்க் வந்து பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கல்யாண பாதாம் மில்க் வந்து ரெடி. நான் சொன்ன ஸ்டாண்டர்டு கால்குலேஷன் படி நீங்கள் போடுங்க. உங்களோட பாதாம் மில்க் வந்து டாப்பில் இருக்கும். எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் பாதாம் மில்கை பற்றி பேசுவாங்க. அந்தளவு டேஸ்ட் வந்து நாக்கில் நிற்கும். பாதாம் இந்த அளவு நிறையா போடுங்க. கஸ்டமருக்கு வந்து குடிக்கும் போச்சில் ஒரு பாதாம் கடி போடுறப்போ உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வர்ற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம பாதாம் மில்க் ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு நுணுக்கத்தையும் தெளிவாக எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறப்போ மேலே பாதாம் எல்லாம் தூவி கொடுங்க. ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஹெவி ஃபங்க்ஷன் எடுத்து பண்ண வீடியோஸ் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கைடன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.